ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், ராஜ மாத்தாண்டர், ராஜகுலத்தினர், பாஞ்சாலகுறிச்சி சக்கரவர்த்தி வீர பாண்டிய கட்டபொம்மன் வரார் வரார் வரார். பாஞ்சாலகுறிச்சி சக்கரவர்த்தி, பாஞ்சாலகுறிச்சி சக்கரவர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள். மன்னா, தங்களை காண ஜாக்சன் துறையிடம் இருந்து தூதுவர் வந்துள்ளார். வரச் சொல்லவரை. அரசு பணிகிறேன். கலெக்டர் ஜாக்சன் துரை தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு. விஷயம் பின் வருமாறு. நான் சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் முறையாக என்னை சந்தித்து விட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். இதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்துகிறான் அவன். அந்நியனவன், அகம்பாவம் பிடித்தவன். ஆணையிடுங்கள் அரசே, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையுடன். பொருள் இல்லையா? 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறு காசு யாருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்த போவதும் இல்லை. அதை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள்? பிழைக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் உங்கள் நாட்டை நோக்கி. இங்கே என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்தி நிற்பதற்கு அவமானமாக இல்லையா உங்களுக்கு? ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டும் என்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இனாமாக தரவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டியனின் உயிர் அவரிடம் இருக்கும் வரை வரி என்ற சிறு கூச்சலும் தென் திசையை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் காடு. இங்கே கர்ஜனைகள் மட்டுமே ஒலிக்கும். இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்றிருங்கள் இங்கிருந்து. அவனையும் ஓடச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயர் பட்டாளத்து வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் மாடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது பாளையத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆணை பிறப்பிங்கள் அரசே. ஆமண்ணா, அதுபோன்று நெசவாளிகளவரும் துணி நீர் தரக்கூடாது என்று ஆணையிடுங்கள் அரசு. ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலையர் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள் அவரை. மன்னா, என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்கம் விலாசம் மேல் மாடியில் தங்கியுள்ளார். படைபலம் இன்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் சந்திப்பதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துரையை காண அவசியம் இல்லை நமக்கு. ஆமா மன்னா, நீங்கள் அங்கே தனித்து செல்லக்கூடாது. இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டிருப்பதால் நீர் அந்த ஜாக்சன் துரையை சந்திப்பது சரியே. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். புறப்படும். Alright, apura Portugal, ang wanda o kao eram Coca-Cola. Niga, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? அது தூரம் வந்து விட்டு
நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தமில்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாபிடமிருந்து நாற்றுமை பெற்றுள்ளது நாங்கள். நீயாக ஏன் எங்களை சந்திக்க வரவில்லை? நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஓயவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்து வாய்த்தால் கணக்கு அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கு எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனே சொல்கிறேன் கேள். உன் நிலத்துக்கும் விளையும் விளைத்தலுக்கும் கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசராக இருக்க திரை பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை. பாக்கிக்கு எல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. நீ கேட்டதற்கெல்லாம் இதோ பதில். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? காய் வரைத்தாயா? காலிவாழ் உழவனுக்கு கஞ்சி கலயம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெல் குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. சிப்பாய்களே, கச்சபொம்மனை கைது செய்துங்க, ஆய்த்து வாழுங்கள். எங்களை அடக்கியால அந்த ஆண்டவர் கூட எண்ணியதில்லை. மாறாக அன்பை காட்டி எங்களோடு நண்பர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். இந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேடம் போட்டு வாழையாட்டி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் யாரும் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள். இவனை கொண்டு போய் காட்டுப்புள்ளி மரத்தில் தூக்கிலிடுங்கள்.